ஓகே. இப்போ கம்யூனிட்டி பாண்டிங் ஹெட்டிங்குள்ளே நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். கலரி கட்டுதல், அதாவது நீங்கள் படித்த ஃபேக்ட்ஸும் அந்த ஆன்சரில் இருக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து அந்த கொஷினையும் ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி எழுதணும். கலரி கட்டுதலில் வந்து மிருதங்கம், ஜால்ரா இதெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ப்ளே பண்ணுறப்போ வந்து வில்லேஜஸ் வந்து கேதர் ஆவாங்க. இது மூலியமாக ஸ்ட்ரென்தன்ஸ் சோஷியல் யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டு நீங்களே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கே படித்த பாயிண்ட்டை நீங்களே வந்து கூட வந்து எப்படி பண்ணுச்சு, எப்படி அந்த சிக்னிஃபிகன்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறது வந்து நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணணும். எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணணும் சப்ஹெட்டிங்குள்ளே, இல்லைனா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிளில் ஜாய் அண்ட் ரெக்ரியேஷன், அதே மாதிரி லாங்குவேஜில். ஓகேங்களா? லாங்குவேஜில் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ். இப்போ வந்து பாருங்கள், இப்போது நம்ம படிச்சிருப்போம் டயலாக்ஸ், சிங்கிங் இப்படி இருக்குன்னா நம்ம ஆப்வியஸாக சில பாயிண்ட்ஸில் நம்மளே வந்து திங்க் பண்ணுவோம். அந்த திங்க் பண்ணுற பாயிண்ட்டையும் நீங்கள் ஒரு திங்க் பண்ணுற விஷயத்தையும் ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அப்புறம் ரீஜனல் ஐடென்டிட்டி, இங்கே பாருங்கள் எங்கெங்கே நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கல் ஆங்கிள். நம்ம சிலபஸ்லேயே ஜாகிரஃபின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த ஜாகிரபிக்கல் ஆங்கிளில் கொண்டு வரப்போ இங்கே பாருங்கள் எங்கெங்கே நடந்ததுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து ஜாகிரஃபின்னு எழுதாமல் ரீஜனல் ஐடென்டிட்டின்னு கொடுத்து எங்கெங்கே நார்த் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் தஞ்சாவூரில் ஒரு ஃபேமஸாக நடக்கிற ஒரு ராமாயணா ப்ளே, இதெல்லாம் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இங்கே தனியாக படித்த தீம்ஸில் படித்ததே தனியாக வந்து சோஷியல் அவேர்னஸ் டூலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இதுக்கு பாருங்கள் இம்பேக்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு. நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் அபியானில் வந்து பிஹேவியர் சேஞ்ச்னு படிச்சிருப்போம். அந்த வேர்டை நான் இங்கே கொண்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேர்ட் பிளேயில் தான் வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கே இருக்குது. நீங்கள் அதுக்கு தான் வந்து சொல்கிறது, நீங்கள் அதிகமாக படிக்கக்கூடாது. பேசிக் கண்டென்ட்டை படிச்சுட்டு அதிகமாக எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் எழுத அது உங்களுக்கு தானாக வந்துடும். இது ஈஸியான விஷயம் தான். நீங்கள் பேசிக் கண்டென்ட் மட்டும் படிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்களே க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆன்சர் ரைட்டிங்கிறது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? இங்கே நான் அதே தான் ஃபுல்லாக படித்த கண்டென்ட்டையே நான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் இன்னொரு சப் பாயிண்ட் எப்படி லிங்க் பண்ணியிருக்கேங்கிறது காட்டுறேன். இங்கே பாருங்கள், சங்கரதாச சுவாமிகள் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ மாடர்னைஸ்டு தெருக்கூத்து. ஓகேங்களா? அவங்க அந்த மாடர்னைஸ் பண்ணதை நான் எப்படி வந்து சிக்னிஃபிகன்ஸ் கூட லிங்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷன் ஃபார் மாடர்ன் தமிழ் தியேட்டர் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அவங்களோட அந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ் எழுதிட்டு அடாப்டட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தெருக்கூத்து எப்படின்ட்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்த விஷயத்தை நீங்கள் வந்து பாயிண்ட்டாக நீங்களே ஒரு ஹெட்டிங் கொடுத்து கொண்டு வர்றது தான் வந்து ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து அது வந்து அது கன்க்ளூஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்னா அது ஜஸ்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் மட்டும் கிடையாது. அது வந்து நம்மளோட கல்ச்சரு, எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் யூனிட்டியை பில்ட் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டு. அப்புறம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோலாக எழுதின விஷயத்தை கண்டென்ஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்கள் இங்கே படித்த விஷயத்தை தான் நான் இங்கே வந்து ஆன்சராக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சில பாயிண்ட்ஸில் நீங்களே டெவலப் பண்ணலாங்க. பாருங்கள், எஜுகேஷ்னல் வேல்யூஸ் எப்பயுமே ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த மூலியமாக வந்து இந்த ரிஃபார்ம் ஸ்டோரிஸு, சோஷியல் இஷ்யூஸ்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து அதில் எத்திக்கல் அண்ட் மாரல் லெசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எஜுகேஷ்னல் வேல்யூ நீங்களே ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் படித்த கண்டென்ட்டை அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. அதில் நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு கோர் கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் சேர்த்து ஆன்சரில் கொடுக்குறப்ப தான் அந்த ஆன்சருக்கு வந்து ஒரு நிஜமான ஒரு சோல் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? நீங்கள் படித்த கண்டென்ட்டை அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு மார்க் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அது தப்பான அப்ரோச். ஓகேங்களா? நீங்கள் படித்த கண்டென்ட்டை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஃபிட்டின் பண்ணி கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வரது தான் வந்து ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்க்கணுங்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் ஒரு கொஷின் இப்போ பார்க்குறீங்க,
ஓகே இது எந்தெந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்ற கொஷின்ஸையும் இதே மாதிரி லிங்க் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். ஜஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு தானாக ஒரு ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம பண்ணிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குற்றால குறவஞ்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த குற்றால குறவஞ்சிக்கு உங்களுக்கு அது என்னன்னு தெரியலனா கூட, இப்போது எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஒரு டாபிக் இருக்குது, ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் ட்ராமான்னு சொல்லிட்டு, எப்படி வந்து அது இவால்வ் ஆச்சு, ட்ராமா எப்படி எவால்வ் ஆச்சு ஒவ்வொரு டைம்ஸ்லேயும், மிடீவல் டைம், அதுக்கப்புறம் சங்கம் டைமில், மாடர்ன் டைம்ஸில் எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மிடீவல் டைமில் இது ஒரு பாயிண்ட் தான் படிச்சிருக்கேன். அதாவது 17th and 18th செஞ்சுரியில் ரீஜனல் லெவலில் டிஃப்ரெண்ட் ட்ராமா ஃபார்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு படிச்சுட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறதுல குறவஞ்சின்னு வருது. இது மட்டும் தான் படிச்சிருக்கேன்னு வைங்க. பட் வந்து குற்றால குறவஞ்சி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு, அது நம்ம படிக்கணும் தான். பட் வந்து நான் படிக்காமல் போயிட்டேன். பட் இது ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான், ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் தெரியுது. மிடீவல் டைமில் இது இருந்திருக்கு, 17th-18th செஞ்சுரியில் இருந்திருக்கு, அவ்வளோதான் தெரியுதுன்னா அதை வச்சே என்னால் ஆன்சர் எழுத முடியும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ குற்றால குறவஞ்சின்னு கேட்டாங்கன்னா நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இது வந்து மிடீவல் டைமில் வந்த ஒரு இன்ட்ரோ எப்படி கொடுப்பீங்க, இது மிடீவல் டைமில் வந்த ஒரு ரீஜனல் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு எழுதிட்டு சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதிட்டு எதுவுமே தெரிலனாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் தெருக்கூத்துக்கு எழுதுனீங்கல்ல அதே ஃபார்மேட்டை இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன் அதே ஃபார்மேட் அப்ளை பண்ணலான்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு இதோட கண்டினியூவேஷன் தான், தெருக்கூத்து ஃபார்மேட்டில் தான் இதுவும் நடக்குது. ஆனால் வந்து இது ரீஜனல் லெவலில் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ட்ராமான்னு தெரிஞ்சிருச்சு. ட்ராமானாலே என்ன நம்ம டெஃபினேஷன் படிச்சிருப்போம். அதில் வந்து ஆக்டிங் இருக்கும், டயலாக் இருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக், டான்ஸு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நீங்களே வந்து இப்போ நீங்கள் தெருக்கூத்துக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து ஒரு ஆங்கிள் ஜென்ரேட்